அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஏடிஜிபி ஜெயராமன் வருகை புரிந்திருக்கிறார். ஆள்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தியும் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ஆள்கடத்தல் வழக்கில் நீதிமன்ற உத்தரவின்படி ஏடிஜிபி ஜெயராமன் வருகை புரிந்திருக்கிறார். ஆள்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது உயர்நீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. விவகாரத்துல சிறுவனை கடத்திய வழக்கில முன்ஜாமீன் கோரி புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி மற்றும் வழக்கு தொடர்புடைய ஏடிஜிபியை பிற்பகலில் நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிற்பகல் 2:30 மணி அளவில் இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. பூவை ஜெகன்மூர்த்தி வருகைக்காகவும் போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது மற்ற இடங்களிலும் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு விவரம் குறித்து பார்க்க போனோம்னா, திருவள்ளூர் மாவட்ட களப்பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞரும் தேனியை சேர்ந்த பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். பெண்ணின் வீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில பெண்ணின் வீட்டுக்கு தெரியாமல் பதிவு திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையின் மூலமாக இளைஞரின் சகோதரரை 17 சிறுவனை கடத்தியதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது வழக்கானதும் பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில 5 பேரை கைது செய்ததாகவும் 5 பேரில் ஒரு பெண் அளித்த புகாரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த வழக்குல பெண்ணின் தந்தை உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில தன்னை காவல்துறையினர் கைது செய்யக்கூடும் என கூறி முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். நேற்று அந்த மனு மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற நிலையில இன்று காலை இந்த மனு மீதான விசாரணையானது நடைபெற்றது. நீதிபதி பி. வேல்முருகன் முன் இந்த விசாரணைக்கு வந்த போது ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் இந்த கடத்தல் வழக்கில் தனக்கும் எந்த தொடர்பு இல்லை எனவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் எம்எல்ஏவாகவும் உள்ள ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய வஜ்ரா வாகனம் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் திரண்டதால் அந்த பகுதி ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதாகவும் வாதிட்டார். காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாமோதரன் அவர்கள் வழக்கில் ஏற்கனவே 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் ஜெகன்மூர்த்தியின் பங்கு இருப்பது குறிப்பிடத்தக்கதாகவும் கடத்தப்பட்ட சிறுவன் ஏடிஜிபி ஜெயராமின் காரில் திரும்ப கொண்டு வந்து விடப்பட்டிருப்பதும் தெரியவந்திருப்பதாகவும் இந்த கடத்தலுக்கு ஏடிஜிபிக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் ஜெகன்மோதியை கைது செய்து விசாரிக்க வேண்டியுள்ளது அவசியமாக இருப்பதாகவும் கூறி அவர் வாதிட்டார். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தில் இருந்து 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்துதான் இந்த வழக்கு தொடர்பாக இன்று பிற்பகலில் நேரில் ஆஜராகும்படி ஜெகன்மூர்த்திக்கும் அதே போல ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். ஆஜராக முன்வராவிட்டால் ஏடிஜிபியை கைது செய்து ஆஜர்படுத்தும் நீதிபதி விசாரணையை பின்பற்றுவதற்கு உத்தரவிட்டார். தற்போது அதன் அடிப்படையில் ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் அவரது வாகனத்தில் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த விசாரணையானது தொடங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெகன்மூர்த்தி வருகைக்காகவும் மற்ற நீதிமன்றத்தை சுற்றி உள்ள அந்த வாயில்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க இந்த போலீஸ் முன்னெச்சரிக்கையாக இந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:30 மணி அளவில் இவர்கள் ஆஜராக வேண்டும் என்று கூறிய நிலையில உள்ளே அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். அதே போல வெளியும் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. ஜெகன்மூர்த்தி வருகைக்காக அனைத்து கேட்டுகளிலும் அதாவது நுழைவாயில்களிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அவரை காத்திருக்கிறார்கள். 2:30 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.